ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 விசில் வேக வச்சுக்கணும். அப்புறம் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் அதெல்லாம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும். அப்புறம் 2 தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் பால், 2வது தேங்காய் பால்னு 2 டைப்பாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 2வதாக எடுத்த தேங்காய் பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அந்த தேங்காய் பாலை இந்த வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணணும். அப்புறமா ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், ஒரு 15 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த குழம்பு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதித்த உடனே வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிருக்கான்னு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி குக் ஆகியிருந்துருக்கணும். அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து கொரப்பாக அரைச்சிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். அதெல்லாம் கொதித்த உடனே ஃபஸ்ட்டே வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு தாளிப்பு கரண்டியில் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், அப்புறம் 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆனவுடனே குழம்பு கூட சேர்த்துடணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு கூட லெமன் ஜூஸ் சேர்க்கணும். லெமன் ஜூஸ் வந்து குழம்பை நல்லா இறக்கி வச்சுட்டு கீழே இறக்கி வச்சுட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அப்புறமா தான் அந்த ஃபஸ்ட்டாக எடுத்த தேங்காய் பால் சேர்க்கணும். ஸ்டவ்வில் இருக்கும் போதே சேர்த்தா பால் திரிஞ்சு போயிடும். அதனால் கீழே இறக்கி வச்சுட்டு தான் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா சொதி குழம்பு ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா இதுக்கு தொட்டுக்கிற சைடிஷ்க்கு வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு ஃபஸ்ட்டே வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு, உப்பு சேர்த்துட்டு அப்புறம் வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா காரமாக இருக்கும். இந்த குழம்பு வந்துட்டு கொஞ்சம் சொதி குழம்புனால இந்த காரமாக இருக்கிற பொரியல் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி அதுக்கெல்லாமே இந்த குழம்பு நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி சாதம் வச்சு சாப்பிட்டோம்.